வணக்கம். என்னுடைய பேர் நகோமி. என்னுடைய யூடியூப் சேனலில் இன்றைய நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், கத்தரிக்காய் கறி செய்து காட்ட போகிறேன். கடந்த கிழமை நான் போட்ட வீடியோவில் கொமெண்ட் பண்ணியிருந்தார்கள், கத்தரிக்காய் கறி எப்படி செய்யணும், இலங்கை கத்தரிக்காய் கறி எப்படி செய்யணும்னு சொல்லி போட்டிருந்தபடியாக நான் இன்றைக்கு கத்தரிக்காய் கறி எப்படி செய்கிறான்னு சொல்லி உங்களுக்கு காட்டிட்டு இருப்போம். நான் 1/2 கிலோ கத்தரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வெட்டியும் வச்சுருக்கிறேன். இப்பொழுது நான் அதை பொரிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இனி கத்தரிக்காய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம். கால் லிட்டர் எண்ணெய் விட்டால் காணும். 1/2 கிலோ கத்தரிக்காய் நாங்கள் 2 தரம் பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது. நான் ஒரு கத்தரிக்காய் வெட்டினத்தில் போட்டு பார்த்தேன், நான் எண்ணெய் எப்படி கொதிச்சிருக்காண்டு. கொதிச்சிட்டுது. நான் ஏன் கேன்சல் போட்டு செய்கிறேன்னு சொன்னால், என்னுடைய கையில் ஈரத்தன்மை இருந்தால் நாங்கள் எண்ணெய்க்குள்ளே எடுத்து போடுற போது வெடிக்கும், எண்ணெய் பறக்கும். கூடுதலாக கொதிச்சா நான் இப்போ போட போகிறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இப்போ 2 தரம் கிள்ளி போட்டு நான் கிள்ளி போடுற போது கணக்காக வரும். இது பொரிய ஒரு 5 நிமிஷம் செல்லும். நாங்கள் இதை எடுக்கிற போது பார்ப்போம். இப்போ கத்தரிக்காய் ஒரு அடுப்பில் பொரியட்டும். நான் இப்போ இதில் கத்தரிக்காய் கறி வைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்த போகிறேன். இப்போ அடுப்பு போட்டு சட்டி வச்சுருக்கிறேன். இப்போ சட்டி சுட்டுட்டது. நாங்கள் கத்தரிக்காய் குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சுட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை போடுறேன். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம். கத்தரிக்காய் கறிக்கு தேவையான வெங்காயம் இதில் வதங்கின்றது. இதில் கத்தரிக்காய் பொரிஞ்சோன்னு இருக்குது. இன்னும் கத்தரிக்காய் பொரிய இல்லை. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தால் கத்தரிக்காய் பொரிஞ்சிடும். இதில் நாங்கள் வெங்காயம் வதக்கின விற்பாடு இதற்கு தேவையான பொருட்களை போடுவோம். கத்தரிக்காய் குழம்புக்கு தேவையான பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். முழுக்கையும் போடுறோம். வெங்காயம் வதக்கின விற்பாடு பெருஞ்சீரகத்தை போடுற போது ஒரு வாசனையாக இருக்கிறது, நல்ல மணமாக இருக்கும். பெருஞ்சீரகம் நல்ல வெள்ளா கறிக்கும், அந்த கத்திரிக்காய் கறிக்கும் இன்னும் சுவையாக இருக்கும். தேவையான அளவு வெந்தயம் நான் வறுத்து வச்சுருக்கிறபடியாக முழுக்கையும் போடுறேன். இதுக்கு அளவானது தான் எடுத்து வச்சுருந்தேன் நான். இப்போ இதுக்கு வெங்காயம் போட்டிருக்கிறேன், பெருஞ்சீரகம், வெந்தயம். இனி நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு இப்படி கத்திரிக்காய் கறி செய்கிறான்னு உங்களுக்கு சொல்லிட்டார். கத்திரிக்காய் இப்போ பொரிஞ்சிட்டது. இந்த ப்ரௌனாக எடுக்கிறத நல்லமாக கருக விடக்கூடாது. கருக விட்டால் கறி டேஸ்ட் இருக்காது. நான் இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு எண்ணெய் இருக்கும், எண்ணெயை வடிக விட்டு அரை கிலோ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்து நான் முதல் 2 கையளவு எடுத்து போட்டுனேன். இப்போ திரும்பியும் இதுக்குள்ளே இருக்கிறத முடிக்கையும் இருக்க போடுறேன். அரை கிலோ கத்திரிக்காய்ன்ற அளவு 2 தரம் பொரிக்க கணக்காக இருக்குது. வெங்காயம், பெருஞ்சீரகம், வெந்தயம், பச்சை மிளகா போட்டு இப்போ நான் 4 பல்லு உள்ளி வெட்டி வச்சுருக்கிறேன். இதையும் இதுக்குள்ளே போடுறேன். அடுப்பு கொஞ்சம் கூட்டி நான் இவ்வளோ குறைச்சிருந்தேன்னா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். நல்ல வாசனையாக இருக்குது. வெந்தயம், பெருஞ்சீரகம், உள்ளி எல்லாம் சேர்த்து நல்ல கறி காய்ச்ச முதலே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் போட போகிறேன். தேவையான அளவு உப்பும் இதுக்குள்ளே போட போகிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் போடுறேன். கருவேப்பிலை போட்ட விற்பாடு நல்ல வாசனையாக இருக்குது. எல்லா பொருட்களும் வாசனை உள்ள பொருட்கள்லாம் போட்டிருக்கு. சின்ன வயசில் நான் இருக்கிற போது என்னுடைய அம்மாவும் புளி விட்டு கத்திரிக்காய் குழம்பு வைப்பா. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல சந்தோஷமாக இருக்குது. நல்ல சாப்பாட்டுக்கு, மிரக்கறி சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான அளவு புளி விட போகிறேன். நானும் ஸ்ரீலங்காவில் இருந்த காலத்தில் என்னுடைய அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள புளி விட்டு தான் கறி வைப்பா. கத்திரிக்காய் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
தக்காளி பழம் வந்து போடலாம், புளி இல்லாட்டி தக்காளி பழம் போடலாம். புளி இருந்தால் நீங்கள் புளியும் விடலாம். தக்காளி பழம் போட்டாலும் கத்திரிக்காய் கறி நல்லா இருக்கும், புளி விட்டாலும் கத்திரிக்காய் கறி நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தூள் முழுக்கையும் இதுக்க போடுறேன். 2 கரண்டி தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கரண்டி தூளையும் இதுக்க போடுறேன். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாங்கள் கலந்து விடுறோம். கத்திரிக்காய் கறிக்கு தேவையான 1/2 கிளாஸ் தண்ணி விடுறேன். எல்லாத்தையும் கலந்து போட்டு ஒரு கொஞ்ச நேரம் மூடி கொதிக்க வைக்க போகிறோம். கத்திரிக்காய் பாருங்கள் இப்படி பொரிஞ்சிருக்கண்டு ஆக கருக விடாமல் இப்படி பொன்னிறமாக எடுக்கிற போது கத்திரிக்காய் கறி நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கறிக்கு தேவையான எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னென்ன தேவை என்பதை நீங்கள் பார்த்து வடிவாக கத்திரிக்காய் கறி சமைச்சு பழகுங்க. எப்படி என்ன எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் மூடி நல்லா தூள் வடிவில் பூந்தனைக்கு நாங்கள் கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருக்குறோம். எப்படி கொதிச்சிருக்கான்னு இருக்கா பார்ப்போம். ஓ, நல்லா கொதிச்சிருக்கு. போட்ட பொருட்கள் எல்லாம் நல்ல மணமாக இருக்கிறது, நல்ல வாசனையாக இருக்கிறது. கத்திரிக்காய் கறிக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தேங்காய் பால் முழுக்கையும் இதுக்க விடுறேன். பசுப்பாலை விட தேங்காய் பால் தான் கத்திரிக்காய் கறிக்கு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை வடிவாக பிரட்டி இன்னொரு 2 நிமிஷம் ஒருக்கா மூடி திரும்ப கொதிக்க விட்டது பிறகு கத்திரிக்காய் போடுறேன். 2 நிமிஷம் மூடி கொதிக்க வரும். 2 நிமிஷம் ஆகிட்டு ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா கொதித்து நல்லா எல்லாம் பற்றி நல்ல வடிவாக வந்திருக்குது. இனி கடைசியாக நான் கத்திரிக்காயை போட போகிறேன். எண்ணெய் வடிகிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன்னா முழு கத்திரிக்காய் போட்டுட்டு கத்திரிக்காய் முழுக்க போட்டுட்டுன்னு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து போட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விட அடுப்பின் வெக்கையிலேயே கத்திரிக்காய் கறி எல்லாம் வற்றி நல்ல வடிவாக வந்துட்டு கத்திரிக்காய் கறி இப்போ செய்து முடிஞ்சது. இப்போ எப்படி கத்திரிக்காய் கறி இருக்குது, உப்பு புளி டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். வா, நல்ல வாசனையாக இருக்குது கத்திரிக்காய் கறி. நான் இப்போ வந்து கத்திரிக்காய் கறியை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு உரைப்பு புளி காணுமாண்டு. நல்ல சுவையாக இருக்குது. உப்பு புளி உரைப்பு எல்லாம் நல்ல கணக்காக இருக்குது. நீங்கள் நான் சொன்ன மாதிரியே செய்து பாருங்கள். அதே போலயே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். கத்திரிக்காய் கறி செய்து முடிஞ்சது. கத்திரிக்காய் கறி செய்து முடிஞ்சது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம்னா செய்து பாருங்கள். என்னுடைய வீடியோ கீழே உங்களுக்கு செய்முறை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.